Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கர்த்தர் அற்புதத்தின் தேவன். வானத்தின் மதகுகளை நிச்சயமா திறக்கிறார். பல நேரங்களிலே மனுஷருடைய வாழ்க்கையிலே வானத்தின் மதகுகள் திறக்கப்படுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அனுபவித்தும் பார்த்திருக்கிறேன். நீங்களும் சிலர் அனுபவித்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சிலர் அனுபவித்து பார்க்க போறீங்க. கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறக்கும் போது மனுஷனுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்கள், பெரிய அதிகரிப்பு, பெரிய பெருக்கம் ஒன்று உண்டாகிறது. ஆகவேதான் இந்த வானத்தின் மதகுகளை குறித்து நான் இன்னும் தீர ஆராய முற்படுகிறேன். வானத்தின் மதகுகள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், அதை இப்படிதான் நான் வியாக்கியானம் பண்ணுவேன். சில வாய்ப்புகளை, திறந்த வாசல்களை, வாய்ப்புகளை, சாத்தியக்கூறுகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். முன்ன இல்லாத வாசல்கள் இப்பொழுது திறக்கப்படுகிறது, வழிகள் நமக்கு உண்டாகிறது, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது. வானத்தின் மதகுகள் திறந்திருக்கும் போது இருக்கீங்களா? விண்டோஸ் ஆஃப் ஹெவன்னா விண்டோஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லலாம். வாய்ப்புகளின் வாசல்கள். கலாத்தியர் 6 எல்லாரும் சொல்லுங்க, வானத்தின் மதகுகள் எனக்கு மேலாக அடிக்கடி திறக்கப்படுகிறது. அப்படியே போயிட்டு இருக்க கூடாது வாழ்க்கையில. கர்த்தர் ஏதாவது செய்ய மாட்டாருன்னு கர்த்தர் சொல்றாரு, அப்பா நான் எத்தனை தடவை திறந்தேன், நீ ஒன்றும் கவனிக்கிறது இல்லை, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற. திறக்கிற நேரத்தில் கப்புன்னு பிடிச்சிக்கணும். அதை திறந்த உடனே உனக்கு அது குறித்த ஒரு அறிவு இருக்கணுதா, கர்த்தர் உண்டாக்குறார் வாய்ப்பு என்று சொல்லி. வாழ்க்கையில எத்தனை வாய்ப்புகளை உண்டாக்கி தந்திருக்கிறேன், எத்தனை வாசல்ல திறந்திருக்கிறேன், எத்தனை திருப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன், எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நான் கிரியை செய்திருக்கிறேன். ஆனால் உனக்குள்ள அந்த சென்சிட்டிவிட்டி கிடையாது. அதை புரிந்து கொள்ள, அதை அறிந்து கொள்ள, அந்த நேரத்தில் சரியாக அதை பயன்படுத்தி கொள்ள நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அதுதான் சொல்லி இருக்குது கலாத்தியர் 6 அதிகாரத்தில் 7 வசனத்திலிருந்து. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் 10ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக, சமயத்துக்கு தக்கதாக சொன்னா இங்கிலீஷ்ல சொன்னா as the opportunity becomes available, நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளுக்கு ஏற்ற விதத்துல, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், அப்படிதான் சொல்லணும். அதை சமயத்துக்கு தக்கதாக சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்று சொன்னால் எப்பப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்பெல்லாம் நன்மை செய்ய கடவோம். எல்லாம் சொல்லுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாரு, வாய்ப்புகளை உண்டு பண்ணி தர்றாரு. எதுக்கு வாய்ப்பை உண்டு பண்றாரு? முதல்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பை உண்டு பண்றாரு. இருக்கீங்களா? இதுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கொடுக்கறதுக்கு வாய்ப்பை உண்டு பண்ணுகிறார். இதுக்கு கொடுக்க, அதுக்கு கொடுக்க, இப்படி கொடுக்க வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிறார். கொடுக்கும்படியாக நம்முடைய உள்ளத்தில் ஏவுகிறார். கொடுக்க வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிறார். அதான் சொல்லி இருக்குது, நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக, வாய்ப்புகளுக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷ குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். கொடுக்கறத பற்றி தான் இங்க சொல்லி இருக்குது, விதைக்கிறது அறுக்கிறத பற்றி. அப்ப கர்த்தர் வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார். அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்த சொல்றார். கர்த்தர் சொல்றார், உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தந்திருக்கிறேன், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். சரியா பயன்படுத்தி கொண்டு இப்படியே பண்ணிக்கொண்டே வந்தால் என்ன நடக்க போகுது? 9ஆம் வசனத்துல வாசிங்க. நாம் தளர்ந்து போகாதிருந்தால், அதாவது நாம் நன்மை செய்வதிலே தளர்ந்து போகாமல் இருந்தால், சோர்ந்து போகாமல் இருந்தால், ஏற்ற காலத்திலே அறுப்போம். சமயத்துக்கு தக்கதாக என்ற 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையும் ஏற்ற காலத்தில் என்கிற வார்த்தையும் ஒரே கிரேக்க வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இங்கே ஏற்ற காலத்தில் மொழிபெயர்க்கிறது, இங்கே சமயத்துக்கு தக்கதாக மொழிபெயர்த்து. அப்ப கொடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, நாம் கொடுக்கும் போது பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில கர்த்தர் உண்டாக்குகிறார். அதுதான் அர்த்தம். கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தும் போது கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற காலத்திலே அறுப்போம். அறுக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுவேன், நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுவேன். வானத்தின் மதகுகள் நீ பெற்றுக்கொள்ளும்படியாக, உன்னுடைய அறுவடை அறுக்கும்படியாக, ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ணும்படியாக திறக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நான் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்? சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்,
பெருக்கத்துக்கான வாய்ப்புகள், முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகள். கர்த்தர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாமல் நன்மை செய்து கொண்டே இருந்தால், நான் சொல்றபடி நீ செய்து கொண்டே இருந்தால், இதை வாய்ப்பு வரும்போதெல்லாம் செய்யும்போது, தருணம் எப்பெல்லாம் நான் கொடுக்குறனோ, வாய்ப்புகள் எப்பெல்லாம் கொடுக்குறனோ, எப்பெல்லாம் நான் உன்னுடைய மனதில் உந்தி நான் செய்ய சொல்லி நான் செய்யும்போது என்ன ஆகிறது, இதே மாதிரி ஒரு ஏற்ற காலத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். கொடுக்கறதுக்கு எப்படி வாய்ப்புகளை கொடுக்குறனோ அதுபோல பெற்றுக்கொள்ளுகிறதுக்கும் வாய்ப்புகள் உனக்கு உண்டாகும். இருக்கீங்களா? நான் அதை விசுவாசிக்கிறேன். கொடுக்குற வாய்ப்பை மட்டும் விசுவாசிக்கல, நான் கொடுத்த பிறகு பெற்றுக்கொள்ளுகிற பெரிய வாய்ப்புகள்லாம் கர்த்தர் வச்சிருக்காரு என்று விசுவாசிக்கிறேன்.